இந்த கொற்றன் என்ற பெயர் புறநானூறு சொல்லி இருக்கு. கொற்றனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிட்டன் கொற்றன் அப்படின்னு இருக்கு. பாலகிருஷ்ணன் IAS படித்து விட்டு வந்து தற்பொழுது சரி சிகை என்பது ஊர் பெயரா இருக்கலாம். ஏன்னா நீங்க கொற்றன்கிறது வந்து ஊர் பெயரா இருக்கு, அதே போல இன்னொரு பெயரை சொல்லி ஊர் பெயரா இருக்கு. அது போல நீங்க சிந்துவெளியில வந்து இந்த சிகை என் பெயர் ஏன் ஊர் பெயராக இருக்கக்கூடாதுன்னு புதுசா ஒருவர் வந்து குறுக்க உளவோடிட்டு இருக்காரு வழக்கம் போல. இது 1926ஆம் ஆண்டே கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. நமக்கு தொல்லியல் ஆய்வறிஞர் நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் இது பற்றி ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2024ஆம் ஆண்டு தான் இந்த பெண்மணி இப்போ நம்ம சென்னையில நடைபெற்ற அந்த எபிகிராபி கருத்தரங்கில் இப்ப பாலகிருஷ்ண IAS போன்ற இந்த தொடர்ந்து வந்து தெற்கில் வந்து வடக்கு இருந்து தெற்கு நோக்கி வந்தேறியவர்கள் தான் தமிழர்களே வந்தேறிகள் என்று தொடர்ந்து எப்பாடுபட்டாவது தலைகளாக நின்று நிரூபிப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இவர்கள் தான் என்ன சொல்றாங்க, ஸ்திகா என்பதிலிருந்து ஸ்திகை வந்தது அப்படின்னு தலைகளா சொல்றாங்க. அதே போல எல்லாருமே இங்க வஞ்சி மாநகரம் என்பது சிந்துவெளி இந்த வஞ்சி மாநகரம் குஜராத்ல இருக்கு, மகாராஷ்டிராவில் இருக்கு. செல்லூர்ங்கிற நம்ம மதுரை பகுதிகளுக்கு செல்லூர் வந்து அங்க சிந்துவெளி பகுதி மகாராஷ்டிராவில் இருக்கு, அங்க ஏதோ வடக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. திருநெல்வேலி பக்கம் இருக்கக்கூடிய திருநெல்வேலிங்கிற ஊர் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இலங்கையினுடைய வடக்கு பகுதி தமிழர் வாழக்கூடிய பகுதியிலும் திருநெல்வேலியும் அங்கேயும் ராமநாதபுரம் இருக்கு, இங்கேயும் ராமநாதபுரம் இருக்கு. அப்ப அங்கேயும் தாமிரபரணி ஆறு இருக்கு, இங்கேயும் தாமிரபரணி ஆறுன்னா பேரே. வணிகர்களை வந்து தமிழ் வணிகர்களை சிறைப்பிடிப்பது, அவர்களை வணிகம் செய்ய விடாமல் தடுப்பது, அவர்களுக்கு அதிக வரி விதிப்பது, அவர்களை கைது செய்து விடுவது, அவர்களை வந்து நீங்க கைகளை எல்லாம் கொத்தி ரெண்டு கையிலையும் கொத்தி ரெண்டை கட்டி வச்சுக்காங்களா பல நாட்கள் பல மாதங்கள். அந்த சதை ஒன்றுக்கொன்று வளர்ந்து அப்படியே ஒட்டிக்குமா, பிரிக்கவே முடியாதான். இது போன்ற கடுமையான தண்டனைகள் எல்லாம் தமிழர் வணிகர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதன் பிறகுதான் அவர் வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டு தமிழர் வணிகத்தை பாதுகாக்க வேண்டும், தமிழருடைய உலகளாவிய வணிகம் வந்து எந்த விதக்கான தடை இருக்கக்கூடாதுன்னு 25 துறைமுகத்தை தான் போய் அடிக்கிறார் அவர். அது குறிப்பா நீங்க வந்து மாலத்தீவுல இருந்த ஒரு துறைமுகத்தை வந்து தீ வைத்த எரித்தார்னு சொல்லி சொல்லுவாங்க. புளியம்பட்டி அப்படின்னா அந்த ஊர்ல புளி கிடைக்கும். அப்ப வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வரணும்னா நமக்கு வந்து ஒரு பூட்டு வாங்கணும்னு வந்தாருன்னா திண்டுக்கலுக்கு தான் போவாங்க. மணப்பாறை போனா நமக்கு முறுக்கு. இந்த கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறு தொழிற்சாலைகள் இருக்கு. ஈரோடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கைத்தறி. திருப்பூர் வந்தீங்கன்னா பின்னலாடை. இது வந்து எதற்காக ஊர் பெயர்ல வச்சா வணிகம், ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் வணிகமாக இருப்பதன் காரணத்தினால், உற்பத்தி செய்யக்கூடியவர்களாக இருப்பதனால் அந்த பொருட்களின் பெயரிலேயே ஊர் பெயர் வச்சிருப்பாங்க. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை .org. நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு TNTV தமிழ் ஊடகத்திலிருந்து மரியாதைக்குரிய வளர் மெய்யறிவான் இணைந்திருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழிலே ஒரு ஊடகவியலாளராகவும் அதே சமயத்துல தமிழ் சார்ந்த வரலாற்று ஆய்வு தரவுகளையும் கொடுத்து வருகிறார். அவரிடம் இன்றைய தினம் பரபரப்பாக பேசுபொருளாக இருக்கிற சிகை கொற்றன் சார்ந்த சில கருத்துகளையும் சர்ச்சைகளையும் குறித்து கேட்டறிவோம். ஐயா வணக்கம். 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 சிகை கொற்றன் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் எகிப்துல இங்கிருந்து தமிழ்ல இருந்து ஒரு வணிகர் வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. சிகை கொற்றன் வரக்கண்ட அப்படிங்கிற அந்த வாக்கியம் வந்து பிரபலமாச்சு, பார்த்திருப்பீங்க. இந்த ஆய்வு தரவுகள் முதலில் எப்படி வெளியே வந்திருக்குது, இந்த தகவலை முதல்ல பேசிடுவோம். இது 1926ஆம் ஆண்டே கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. நமக்கு தொல்லியல் ஆய்வறிஞர் நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் இது பற்றி ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்காங்க. 1926ஆம் ஆண்டே ஒரு வெள்ளைக்காரரால் கண்டுபிடிக்கப்பட்டு அங்க என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு இது என்ன மொழி, அது என்ன, அதனுடைய பொருள் என்னவெல்லாம் தெரியல. ஆனா அது எல்லாமே ஒரு ஆசிய பகுதியை சேர்ந்தது அப்படின்னு வகைப்படுத்தி அவர் வந்து வச்சிருந்திருக்காரு. அப்புறம் 2024ஆம் ஆண்டு தான் இந்த பெண்மணி இப்போ நம்ம சென்னையில நடைபெற்ற அந்த எபிகிராபி கருத்தரங்கில் அந்த கூட்டத்துல கலந்து கொண்ட அந்த பெண்மணி அவங்கதான் வந்து அதை தமிழ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் அவங்க மிகப்பெரிய ஒரு சாதனையா பண்ணியிருக்காங்க. அவங்க அது வாசிச்சு அது வந்து இது தமிழ் அப்படின்னு சொன்ன காரணத்தினால தற்பொழுது அது சிகை கொற்றன் என்பது தமிழ் சொற்கள் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, அங்க இந்த தமிழ் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த மொழியுமே அங்க இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு மிக உயர்ந்த
மன்னர்களுடைய கல்லறை இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல உயரத்துல போய் எழுதியிருக்காங்க, சிகை கொற்றன்கிற பெயர் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கறதுதான் அதனுடைய வியப்பூட்டக்கூடிய செய்தி. ஆனா இது என்னன்னா, இது நமக்கு இப்போது புதிதாக தோன்றினாலும் கூட மறைந்த ஒரிசா பாலையா அவர்கள் ஏற்கனவே உலகளாவிய தமிழ் வேர்களை வந்து ஆய்வு செய்து பல இடங்கள் இருக்கு. குறிப்பாக நம்ம வணிக சமூகம், தமிழர் சமூகம் என்பது கடல் கடந்து சென்று விட்டு திரும்பி வந்தவர்கள். அதனால்தான் திரை மீளர்கள், திரை சென்று கடல் சென்று மீண்டு வந்தவர்கள் என்கிற காரணத்தால் திரை மீளர்கள் என்கிற அந்த அந்த பெயர் வந்தது அப்படின்னு ஒரிசா பாலையா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில வந்து நீங்க அதே போல வந்து பல்வேறு நாடுகளுக்கும் நாம் வந்து வணிக ரீதியாகவே சென்று வந்திருக்கிறோம். இப்பெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எடுத்துக்காட்டா ஐரோப்பியர்கள் இருக்காரு, கொலம்பஸ் வந்தாரு, அப்புறம் வந்து வாஸ்கோடகாமா வந்தாங்கன்னா அவங்க இந்திய நிலப்பரப்பு, இப்ப வந்து நீங்க இந்தியான்னு சொல்றோம், அப்ப அது தமிழ்நாடு தான், தமிழகத்தை நோக்கி தான் அவங்க தேடி வந்தாங்க. ஏனென்றால் நீண்ட நெடுங்காலமாக நம்ம தென்னகமான அப்போதைய தமிழகம், அப்ப வந்து உங்களுக்கு சேர சோழ பாண்டியன் ஆடும் போது கேரளா, நமக்கு கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாம் இணைந்த ஒன்று. இங்கதான் உங்களுக்கு மிளகு, அதே போல அகில், சந்தனம், கருங்காலி மரம் உள்ளிட்டவை எல்லாம் இங்கிருந்துதான் வந்து ஏற்றுமதி ஆயிருந்தது. முசிறி துறைமுகம் வழியாக ரோம் நாடு வரையும் சென்று கொண்டிருந்தது. ஒரு இடைப்பட்ட காலத்துல அரேபியர்கள் தான் இதை வந்து வாங்கி அங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஐரோப்பிய நாடுகளுக்கு, மேற்கத்திய மக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அரபு, இப்ப நம்ம அரபிக்கடல்னு சொல்றது நம்ம மேற்கு இருக்கு இல்லைங்களா, அப்ப அரபு நாடுகளை சேர்ந்த இந்த அரேபியர்கள் தான் இந்த பொருட்களை வாங்கி மேலை நாடுகளுக்கு விற்றுட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு நம்ம ஏன் இவங்க கிட்ட வாங்கணும், உங்க விலை அதிகமா இருக்கு, நம்ம உற்பத்தியாளர்களே தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு தேடி வர்றாங்க ஐரோப்பியர்கள். அதுலதான் முதல்ல வந்து இவர் அனுப்புறாங்க, யாரைய கடல் வழியாக இந்தியாவை கண்டுபிடித்த கொலம்பஸ் அனுப்புறாங்க. அவர் கடைசியில போய் அமெரிக்க மண்ணில் இறங்கிறாரு. அவர் தன்னுடைய வாழ்நாளில் சாகும் வரைக்கும் தெரியாது அவர் இறங்கியது அமெரிக்கா என்று, அவர் இந்தியான்னு தான் நம்பிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசி வரைக்கும். அதற்கு பிறகு அவர் தவறா போயிருந்தனால வாஸ்கோடகாமா பின்னாடி வந்து மீனவர்கள் மூலமாக வாஸ்கோடகாமா கண்டுபிடிச்சு வராரு. அவரு வந்து கோவால இறங்குறாரு, அப்படியே கேரளாவுக்குள்ள வந்து இந்த பகுதிகளெல்லாம் கண்டுபிடிச்சு உள்ள வந்துடுறாங்க. அதன் பிறகுதான் பிற்காலத்துலதான் பிரிட்டிஷ்கார் 1700 தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதன் பிறகு வணிகத்துக்காக தான் வர்றாங்க. அப்போ நமக்கு மிகப்பெரிய ஒரு உற்பத்தி மையமாகவும் உலகளாவிய வணிக ஒரு சமூகமாகவும் இருந்தது நம்முடைய தமிழ் சமூகம். ராஜேந்திர சோழன் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் கடாரம் என்றான் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, ஒரு 25 துறைமுக நகரங்களை தான் போய் அவர் தாக்குனார். பல இடங்கள்ல வந்து ஒரு படையோட, பெரும்படையோட, கிட்டத்தட்ட 10,000 கப்பல்கள்ல வந்து நிறைய யானைப்படை, குதிரைப்படையோடு அவர் போய் கடல் முழுவதும் அங்க வந்து போர் படகுகளாக, போர்க்கப்பல்களாக நின்றதை பார்த்து இவர்கள் கரையில் கால் வைத்ததுமே சரணடைந்த ஏராளமான நாட்டு மன்னர்கள் இருக்காங்க. எதற்காக போனாருன்னா, வணிகர்களை வந்து, தமிழ் வணிகர்களை சிறைப்பிடிப்பது, அவர்களை வணிகம் செய்ய விடாமல் தடுப்பது, அவர்களுக்கு அதிக வரி விதிப்பது, அவர்களை கைது செய்து விடுவது, அவர்களை வந்து நீங்க கைகளை எல்லாம் கொத்தி, 2 கையிலையும் கொத்தி 2 கட்டி வச்சிருக்காங்களா பல நாட்கள், பல மாதங்கள். அந்த சதை ஒன்றுக்கொன்று வளர்ந்து அப்படியே ஒட்டிக்குமா, பிரிக்கவே முடியாதான். இது போன்ற கடுமையான தண்டனைகள் எல்லாம் தமிழர் வணிகர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் பிறகுதான் அவர் வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டு தமிழர் வணிகத்தை பாதுகாக்க வேண்டும், தமிழருடைய உலகளாவிய வணிகம் வந்து எந்த விதக்கான தடை இருக்கக்கூடாதுன்னு 25 துறைமுகத்தை தான் போய் அடிக்கிறார் அவர். அது குறிப்பா நீங்க வந்து மாலத்தீவுல இருந்த ஒரு துறைமுகத்தை வந்து தீ வைத்த எரித்தார்னு சொல்லுவாங்க. எதற்காகனா, அந்த அளவுக்கு அவர்கள் வந்து தமிழர்களுடைய வணிகத்தை விரிவு அடையாமல் உலக நாடுகளுக்கு செல்லாமல் தடுத்திருக்காங்க. இப்ப நீங்க பழனிக்கு பக்கத்துல இந்த கொங்கு நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரோமானிய நாணயங்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. சென்னிமலை, இதே கொங்கு நாடு தான், சென்னிமலை என்கிற இடம் ஈரோட்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க கொடுமணல்ங்கிற இடத்துல 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்து இரும்பு எஃகு உற்பத்தியாகி ஏற்றுமதியாகி இருக்கு. அந்த நாணயங்கள் கிடைச்சிருக்கு. ரோமானிய சுதை சிற்பங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் இந்திய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்திய தொல்லியல் அகழ்வாய்வு துறையை ஆவணப்படுத்தியிருக்காங்க. ஆக உலகளாவிய வணிகம் செய்த ஒரு சமூகம் நம்ம. அப்ப இந்த எகிப்துமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் என்பது அது வணிகர்கள் அதிகமாக சென்று விட்டு வந்த இடமாக இருக்கு. எனவே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மன்னர்களும் அதே போல வணிகர்களும், ஏனென்றால் நீங்க வந்து இந்த வாசனாதி திரவியங்கள், குறிப்பாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா சந்தனம், அகில், அதே போல தலைக்கு போடக்கூடிய நமக்கு மிக முக்கியமாக தலைமுடியை பாதுகாக்கக்கூடிய பொருட்கள், இந்த காஸ்மெட்டிக்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போ உடலை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய, பதப்படுத்திக் கொள்ளக்கூடிய, இப்ப தேன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேன் வந்து அவர்களுக்கு அங்க உற்பத்தி செய்ய முடியாது. ஐரோப்பிய நாடுகள்ல அந்த பூக்கள், அங்க இருக்கக்கூடிய பூக்கள் இது போன்ற தேனை தராது. ஆக இது போன்ற இங்கே நமக்கு புவியியல் சூழ்நிலையிலே இங்கே வளரக்கூடிய தாவரங்கள், பூக்கள், அதிலிருந்து எடுக்கப்படக்கூடிய
அந்த வாசனை திரவியங்கள், அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா உடலை பாதுகாக்கக்கூடிய, அது தலைமுடியாக இருந்தாலும் சரி, உடல் முழுவதும் பாதுகாக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இங்கிருந்து தான் போயிருக்கு. ஆக அது பெரும் ஒரு ஏற்றுமதி வந்து பல்வேறு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் நம்மைத்தான் இன்னைக்குமே நீங்க மிளகு, நம்ம மிளகு வந்து இங்கிருந்து தான் ஏற்றுமதி ஆகுது. அது குறிப்பா தென்னிந்தியான்னா இப்ப நம்ம கணக்கு தென்னிந்தியாவில் அதிகமா விளையக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா கேரள எல்லைப்புறமும் அதே போல நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல தான் மிளகு விளையுது. 25,000 மெட்ரிக் டன் கடந்த ஆண்டு ஏற்றுமதியா இருக்கு. ஆண்டுக்கு கிட்டத்தட்ட வந்து 25,000 டன் வந்து மெட்ரிக் டன் வந்து மிளகு இங்கிருந்து தான் போகுது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து இந்த கொற்றன் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் கொண்டவர் வந்து அங்க போயிருக்காரு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த கொற்றன் அப்படிங்கிற பெயர் வந்து பாத்தீங்கன்னா திகை கொற்றன் அப்படின்னு அதுல இருக்கு. அதுல மிக முக்கியமா நம்ம வந்து ஆய்வறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொற்றன் என்கிற பெயர் புறநானூற்றுல இருக்கு. நம்ம வேற எங்கேயுமே தேட வேண்டாம். புறநானூற்றுல வந்து இந்த கொற்றனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிட்டன் கொற்றன் அப்படின்னு இருக்கு. நீங்க புறநானூற்றுல வந்து ஆஹ் அது வந்து புறநானூற்றுல வந்து எந்தெந்த கொடை வள்ளல்கள் எல்லாம் அரசர்கள் எல்லாம் பாரி, கபிலன் போன்ற அரசர்களை யாருக்கெல்லாம் வந்து அவங்க பட்டியலே இருக்காங்க. புறநானூற்றுல நீங்க நமக்கு கபிலன் போன்ற சொற்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது போல ஏராளமான பெயர், எடுத்துக்காட்ட அகுதை, அண்டிரன், அதியமான், நெடுமானஞ்சி, அதியமான், நெடுமானஞ்சி மகன், புகுட்டொழினி, அந்துவஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து பெயர்கள் போயிட்டே இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிட்டன் கொற்றன் ஒரு பெயர் வருது. இந்த பிட்டன் கொற்றன் அப்படின்னா யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பிட்டன் மகன் கொற்றன் பெயர், அது பேர். ஆனா இப்போ நீங்க இந்த பாலகிருஷ்ணன் IAS படித்து விட்டு வந்து தற்பொழுது உலக தமிழராட்சி மாநாட்டுல வந்து உட்கார்ந்துட்டு ஒட்டுமொத்தமா தமிழர்களை குழப்பிக் கொண்டு தன்னுடைய சொந்த பெருமையை பேசிட்டு வராங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பிட்டன் என்பது வந்து இது ஒரு ஊர் பெயரா இருக்கலாம், சரி சிகை என்பது ஊர் பெயரா இருக்கலாம். ஏன்னா நீங்க கொற்றன்கிறது வந்து ஊர் பெயரா இருக்கு, அதே போல இன்னொரு பெயரை சொல்லி ஊர் பெயரா இருக்கு. அது போல நீங்க சிந்துவெளியில வந்து இந்த சிகை என்ற பெயர் ஏன் ஊர் பெயராக இருக்கக்கூடாதுன்னு புதுசா ஒருவர் வந்து குறுக்க உளவோடிட்டு இருக்காரு வழக்கம் போல. ஆனால் நமக்கு குறிப்பாக கொங்கு நாட்டு அரசர்களே, அந்த கொங்கு நாட்டு அரசர்களுடைய பெயரே வந்து பிட்டன் கொற்றன் என்றெல்லாம் இருந்திருக்கிறது. அப்ப பிட்டன் மகன் கொற்றன் தான் அதுக்கு பெயர். அப்போ அது இதற்கு பேர் வந்து அது குறிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூர்வேல் பிட்டன் அப்படின்னு அந்த கூர்மையான வேலை வைத்திருந்த மிகச்சிறந்த வீரன் என்ற காரணத்தினால் அவருக்கு வந்து கூர்வேல் பிட்டன் என்றே பெயர்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் நமக்கு வந்து புறநானூற்றுல பாடல்களா சொல்லப்பட்டிருக்கு. ஆக அப்போ இது எந்த பக்கம் இந்த கொற்றன்கிற பெயர் அதிகமாக வந்து புழக்கத்தில் இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கொங்கு நாட்டு பகுதியா தான் இருக்கு. ஆக கொங்கு நாட்டைச் சேர்ந்த, கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு கொற்றன் என்பவர் தான், அவர்தான் நீங்க வந்து எகிப்திற்கு சென்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது இப்போதைக்கு இந்த சான்றுகளோடு தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கொற்றன்கிற பெயர் நமக்கு புறநானூறு உள்ளிட்ட நமக்கு சங்க இலக்கியங்களில் கிடைத்திருக்கிறதோ அந்த சான்றுகளோடு நம்ம ஒப்பிடும் பொழுது தற்பொழுது எகிப்தில் உள்ள அந்த கொற்றனுக்கும் கொங்கு மண்டலத்தில் உள்ள அரசர்கள், அது வந்து வள்ளல் அரசர்கள் அவரை பத்தி பாடல்கள்லாம் பாடும்போது அவ்வளவு வீரம் செறிந்த ஒரு வள்ளலாக வாழ்ந்திருக்கிறார் இந்த பிட்டன் கொற்றன், பிட்டன் மகன் கொற்றன் அப்படிங்கிறது இந்த பாடல்கள் புறநானூற்று பாடல்கள்ல இருக்கு. எனவே இதுதான் நமக்கு வந்து தொடர்புகளை நம்ம வந்து பார்க்கணுமே தவிர, அது இது என்ன பண்ணிட்டாங்கன்னா வழக்கமான அதான் நமக்கு நடக்கிற மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா, தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல், ஒருபுறம் இந்த வடவேத ஆரிய வைதீகர்கள் வந்து இது சமஸ்கிருதம் என்று அவர்கள் சொந்தம் கொண்டாடுவாங்க. இன்னொரு புறம் இவர்கள் திராவிட பிறமொழியாளர்கள், திராவிட முகமூடியில் இருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள் இதை திராவிடம் என்று சொந்தம் கொண்டாடுவாங்க. ஆக தமிழர்கள் தொடக்கத்திலிருந்து ஒவ்வொன்றுக்கும் இப்போ இது தமிழ் சொல் தான், இது தமிழ் மொழியிலிருந்து தான் இந்த பெயர் இருக்கிறது என்றால் எகிப்தில் இருக்குன்னா இந்த ஒரு வார காலமா பாருங்க, ஒரு புறம் இந்த வைதிகர்கள் வந்து அது எங்களுடையதுன்னு சொல்றான், இவன் திராவிட முகமூடிகள் இது எங்களுடையதுன்னு சொல்றாங்க. அப்ப தொடர்ந்து தமிழர்கள் வந்து ஒரு குழப்பத்திலேயே ஆழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப பாலகிருஷ்ண IAS போன்ற இந்த தொடர்ந்து வந்து தெற்கில் வந்து வடக்கிருந்து தெற்கு நோக்கி வந்தேறியவர்கள் தான் தமிழர்களே வந்தேறிகள் என்று தொடர்ந்து எப்பாடுபட்டாவது தலைகளாக நின்று நிரூபிப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இவர்கள் தான் என்ன சொல்றாங்க, ஸ்திகா என்பதிலிருந்து ஸ்திகை வந்தது அப்படின்னு தலைகளா சொல்றாங்க. இவர்கள் எப்பொழுதுமே இந்த திராவிட புரட்டுவாதிகள் டிசெண்டிங் 10, 9, 8, 7 அப்படிதான் வருவாங்க. 1, 2, 3 போக மாட்டாங்க. 1 என்பது குமரி கண்டம், அப்புறம் 2 தமிழ்நாடு, 3 ஆந்திரா, 4 இப்படி போய் வடக்க போகணும். இதுதான் இந்த எண்ணிக்கை. இது அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம். அவங்க எல்லாத்தையும் டிசெண்டிங் ஆர்டர்லயே வருவாங்க. எல்லாமே வந்து பின்னிலிருந்து வரக்கூடிய வந்து குழப்புவது. ஆக இந்த அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொற்றன்கிற பெயர் இங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. நீங்க இப்போ பிட்டன் கொற்றன்னே இங்க நமக்கு சான்றுகள் நிறைய கிடைக்குது. அங்க இருக்கக்கூடிய கொற்றன் இருக்கு, சிகை கொற்றன் இருக்கு. அப்ப இந்த சிகை என்பது அது என்ன பெயர் அப்படின்னா அது ஊர் பெயர் அப்படிங்கிற மாதிரி
பாலகிருஷ்ணன் வந்து உருட்டுறார். ஏனென்றால் வந்து பிட்டன் என்பது ஊர் பெயராக இருக்கிறது, அதனால் திகையும் ஒரு ஊர் பெயராக இருக்கக்கூடுமோ அப்படின்லாம் உருட்டுறாரு. இங்க பிட்டன் மகன் கொற்றன்னு இருக்கு. அப்ப ஊர் பெயர்ல இருக்கக்கூடிய மகன் கொற்றன்னு வருமா? ஆக இவர்கள் எப்படியெல்லாம் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டியவற்றை எல்லாம் வேண்டுமென்றே குழப்பி அடிப்பதுதான் இவருடைய வேலையாக இருக்கிறது. இதற்கு காரணம் நம்முடைய தமிழ் அறிஞர்கள், தமிழ் சான்றோர்கள் வலிமையாக எடுத்து அதை சொன்னால் உடனே பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக சென்றால் பரவாயில்லை, அவர்கள் இந்த குழப்பவாதிகள் வந்து இந்த பத்திரிகை ஊடக அந்த களத்தை எடுத்துக்கிறாங்க. அவர்கள் சொல்வதுதான் உலக அளவில் உடனே பரவி போயிருது. எப்பொழுதுமே பொய்யும் வதந்தியும் மிக வேகமா பரவும்னு சொல்லுவாங்க, உண்மை படிப்படியாக தான் மெதுவாக தான் போகும்னு சொல்லுவாங்க. அது தொடர்ந்து இந்த இதுல நிகழ்த்திட்டு இருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட விவகாரத்துல பாலகிருஷ்ணன், அமர்நாத் ராமகிருஷ்ணா 2 பேருடைய கருத்து ஒன்றி போகுதா, மாறுபட்டதா இருக்குதா இந்த ஒரு விவகாரத்துல, சிகை கொற்ற விவகாரத்துல? இப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலகிருஷ்ணன் தொடர்ந்து வந்து இந்த பிட்டன் கொற்றன் என்பது சிந்துவெளியில் இருக்கக்கூடிய பெயரு அப்படின்னு திரும்ப அங்க கொண்டு போறாரு. அதே போல எல்லாமே இங்க வஞ்சி மாநகரம் என்பது சிந்துவெளி இருந்த வஞ்சி மாநகரம் குஜராத்ல இருக்கு, மகாராஷ்டிராவில இருக்கு. செல்லூர்ங்கிற நம்ம மதுரை பகுதியில் செல்லூர் வந்து அங்க சிந்துவெளி பகுதி மகாராஷ்டிராவில் இருக்கு, அங்க ஏதோ வடக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். அப்ப இது என்னன்னா எல்லாவற்றையுமே வடக்கு தான் இருக்கு, தெற்கு எதுவுமே கிடையாது. வடக்கிருந்து பாலகிருஷ்ணன் ஐஏஎஸையும் அவர் குடும்பத்தையும் அப்படியே வடக்கிருந்து அவர் தான் நம்மளே கூட்டிட்டு வந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. தமிழர்களை வந்து பாலகிருஷ்ணனுடைய முன்னோர்கள் தான் வடக்கிருந்து அப்படியே தெலுங்கு பேசிக்கிட்டே இருந்தாங்க, அப்படியே நம்மளை பார்த்து கூட்டிட்டு வந்து அவங்க நமக்கு தமிழ் கத்து கொடுத்ததே தெற்கில் கூட்டு வந்தது அவர்கள் தான் என்பதை போல தொடர்ந்து வந்து அதை நிரூப முயற்சி செய்கிறார்கள். இதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டா நம்ம சொல்றோம், இப்போ காஞ்சிபுரம் அப்படிங்கிற பெயர்ல தமிழ்நாட்டிலேயே நானே எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 இடங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன் காஞ்சிபுரம்ங்கிற பெயரை. மேலூர் அப்படிங்கிற பேர் வந்து நிறைய இடங்கள் இருக்கும், பள்ளத்தூர்னு நிறைய இடங்கள் இருக்கும், மேட்டூர் மேடான பகுதி இருக்கக்கூடிய இடம் வந்து மேட்டூர்னு இருக்கும், மேட்டுக்கடைன்னு இருக்கும். இப்படி ஏராளமான பெயர்கள் வந்து ஒரே மாதிரியான பெயர்கள் பல்வேறு இடங்கள்ல இருக்கிற எங்கெல்லாம் நம்ம போய் நம்முடைய கூட்டமாக தான் நம்ம போய் பழக்கம். அப்படி அந்த கூட்டமெல்லாம் எங்கெல்லாம் போய் நம்ம வந்து வாழ்ந்தோமோ அந்த வாழ்ந்த இடத்திற்கு பெயர்கள் எல்லாம் அவர்கள் வந்து தன்னுடைய பெயர் தான் இதற்கு நம்முடைய ஆதி பெயர் தான் வைப்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டா நீங்க வந்து திருநெல்வேலி பக்கம் இருக்கக்கூடிய திருநெல்வேலிங்கிற ஊர் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இலங்கையினுடைய வடக்கு பகுதி தமிழர் வாழக்கூடிய பகுதியிலும் திருநெல்வேலி இருக்கு. இந்தியாவில் தென்பகுதியில் தென்முனையில் தமிழர்கள் வாழக்கூடிய இடத்திலும் திருநெல்வேலிங்கிற பெயர் இருக்கு. இலங்கையில் வடக்கு பகுதியில் தமிழர்கள் வாழக்கூடிய இடத்திலும் திருநெல்வேலி இருக்கு. அங்கேயும் ராமநாதபுரம் இருக்கு, இங்கேயும் ராமநாதபுரம் இருக்கு. அப்ப அங்கேயும் தாமிரபரணி ஆறு இருக்கு, இங்கேயும் தாமிரபரணி ஆறுன்னா பேரே. அப்ப அவ்வளவு புவியியல் ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா ஒரே மண், ஒரே மாதிரியான தண்ணீர், ஒரே மாதிரியான தட்பவெப்பம். இங்க மழை பெய்ஞ்சா நம்ம மன்னார்ல இப்ப கூட நம்ம நண்பர்கள் எல்லாம் மன்னார்ல இருந்து பேசினாங்கன்னா இங்க மழை பெய்யுதுங்க அப்படின்னா இங்கேயும் தான் மழை பெய்யுதுங்க அப்படிம்பாங்க. நம்ம தட்பவெப்ப நிலை அப்படியேதான் ஒன்றாதான் வரும். இங்க விளைச்சலான பொருட்கள் அங்கேயும் விளையும். ஆக இப்படி வந்து நம்ம நெருங்கி இருக்கக்கூடிய இப்படி வாழும்போது அப்ப ஏன் எப்படி வந்து இலங்கையில வந்து இப்ப நம்ம வந்து இலங்கையில திருநெல்வேலியில் இருக்குது, இந்தியாவில திருநெல்வேலியில் இருக்குது அப்படின்னா உடனே வந்து இலங்கையில் இருந்தவங்க இங்கிருந்து போனாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்ப இந்த பகுதி முழுவதுமே நம்ம வந்து எங்கெல்லாம் நம்ம வாழ்கிறோமோ அங்கெல்லாமே நம்முடைய ஊர் பெயர்கள் ஒரு வட்டாரத்தை பெயர்ல வைப்பணும். ஒரு பிரம்புகள் செய்யக்கூடிய மூங்கில் பிரம்புகள் செய்யக்கூடிய இடத்துக்கு பேரு பெரம்பூர். இதெல்லாம் ஒரிசா பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க வந்து பூ வந்து விளையக்கூடிய இடம் தான் பூவிருந்த வள்ளி, அங்க வந்து பூக்கள் இருக்கிறனால பூவிருந்த வள்ளினே வந்துருச்சு பேரு. திருவல்லிக்கேணி அப்படின்னு வந்து அதுக்கு பேரு. இப்ப ஒண்ணுக்கு புளியம்பட்டி அப்படின்னா அந்த ஊர்ல புளி கிடைக்கும். இது வந்து எதற்காக ஊர் பெயர்ல வச்சோம்னா வணிகம், நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் வணிகமாக இருப்பதன் காரணத்தினால் உற்பத்தி செய்யக்கூடியவர்களாக இருப்பதனால் அந்த பொருட்களின் பெயர்லயே ஊர் பேர் வச்சிருப்பாங்க. அப்ப வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வரணும்னா நமக்கு வந்து ஒரு பூட்டு வாங்கணும்னு வந்தாருன்னா திண்டுக்கலுக்கு தான் போவாங்க. அது போல ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அடையாளமாக ஒன்று பெயரில் இருக்கும், அல்லது அந்த ஊருக்கே உண்டான தொழில். இன்னைக்கு மணப்பாறை போனா நமக்கு முறுக்கு, இந்த கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறு தொழிற்சாலைகள் இருக்கு, ஈரோடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கைத்தறி, திருப்பூர் வந்தீங்கன்னா பின்னலாடை. இப்படி நம் பல்லாயிரம் ஆண்டு காலமாக நம்ம ஒரு ஊர்ல இருந்திருக்காங்க. அந்தந்த ஊர்ல என்னென்ன பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறதோ விளைகிறதோ அந்த ஊருக்கு வந்து வாங்கி செல்வதும் அந்த ஊர்க்காரங்க வெளியில கொண்டு போய் விற்பதுமான இந்த இது பல்லாயிரம் ஆண்டு காலமா நமக்கு இருந்துட்டு இருக்கு. இப்ப அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா தற்பொழுது பாலகிருஷ்ணன் வந்து தெற்குல ஒன்றுமே இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிட்டே வராரு. இதை எதிர்த்து வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனிதன் வாழ்ந்தது இங்கதான் அப்படின்னு அந்த நம்முடைய
சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக குகை மனிதன் வாழ்ந்த அதை வந்து எடுத்து சொல்றாரு அவரு. எல்லாமே நீங்க வந்து தமிழர்கள் இங்கதான் வாழ்ந்தாங்க, மதுரைக்கு கீழே ஒரு நகரம் இருக்குது, இங்க ஏற்கனவே நமக்கு பண்பாடு இருக்கிறது, நகரம் இருக்கிறது, மனிதன் வாழ்ந்தான்னு இப்ப அமர்நாத் ராமகிருஷ்ணன் நல்லா உக்கிரமா இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னு நம்ம ஒத்து பார்க்கும் போது அமர்நாத் ராமகிருஷ்ணன் இந்த முதல் 2 கட்ட ஆய்வுகள் தமிழ்நாட்டுல செய்து அதுக்கு பிறகு தொடர்ந்து அவர் வந்து ஏஐசியோட முரண்பட்டு ஏன் நிக்கிறாருன்னா, அவருக்கு தமிழ்நாடு தொல்லியல் துறையில் ஏதாவது ஒரு பொறுப்பை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிற ஆசையில் இருந்தார். ஏன்னா சொந்த ஊர் மதுரைக்கு பக்கத்துல கீழடியில பேர் வாங்கியாச்சு. இப்போ கீழடினாலே அமர்நாத் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற அளவுக்கு பப்ளிசிட்டி கிடைச்சிருச்சு. அவருக்கு இதுக்கப்புறம் போய் நம்ம ஏன் போய் டெல்லி ஏஐசின்னு இருக்கணும், தமிழ்நாடு தொல்லியல் துறை இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு வாங்கிட்டு நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற ஆசையில தான் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தார். ஆனா அவருக்கு எந்த பொறுப்பும் இதுவரை வழங்கப்படல. காரணம் என்னன்னா, அவர் தொல்லியல் துறையில் இந்த தமிழ்நாடு தொல்லியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மட்டம் தட்டி அவர்களெல்லாம் வெளியிலே வரவிடாமல் செய்து தான் மட்டுமே செய்த அந்த ரெண்டு கட்ட ஆய்வு 11 கட்டம் பண்ணி முடிச்சிட்டாங்க தமிழ்நாடு தொல்லியல் துறை. இவர் அந்த 2 கட்ட ஆய்வுலயே இன்னும் வந்து 7-8 வருஷமா வந்து அதையே வந்து பிடித்து கொண்டு சுய விளம்பரம் தெரிவிட்டு இருக்காருன்னு அது உள்ள நுழைய முடியல. ஆனா பாலகிருஷ்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தோட தலைவராக வந்துட்டார். அது வந்து எம்ஃபில் பிஹெச்டி வந்து படிக்கும் மாணவர்கள் படிக்கக்கூடிய இடம். அதுல போய் உட்கார்ந்துட்டு எம்ஏ படித்துக் கொண்டு அங்க போய் உட்கார்ந்துகிட்டு தலைவராக வந்துட்டு இருக்காரு. அதுவும் ஒரு பிறமொழியாளர் வேற. இது போன்ற இடங்கள்ல உட்கார்ந்துகிட்டு தமிழோட வரலாற்றை எவ்வளவு அழகா தட்டி விட்டு போறாங்க பாருங்க. நமக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு ஊருக்கு நம்ம போறோம், ஒரு காட்டுக்குள்ள ஒரு குச்சி வச்சிருக்காங்க, இது வந்து இந்த ஊருக்கு போன வெளியில நீங்க வந்து ஒக்கி தலைக்கு போயிடலான்னு. இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆரியர்களும் இந்த வடவேத வைதிகர்களும் இந்த பிறமொழி திராவிடர்களும் அப்படியே நம்ம வந்து அந்த கைகாட்டி தட்டி விட்டு போயிடுவாங்க, திசையை மாற்றி விட்டு போயிடுவாங்க தமிழர்கள். அப்ப 40-50 ஆண்டு காலமா தமிழர்கள் இது போன்றவர்கள் திசைக்கருவியை வந்து தட்டி விட்டு போற வேலையை செஞ்சு 40-50 ஆண்டு காலமா நம்ம பின்னோக்கியே போயிட்டு இருக்கிறோம். நமக்கு நம்முடைய சொந்த சொத்தை கூட நம்ம வந்து உரிமை கொண்டாட முடியாத சூழ்நிலை இருக்கிறோம். திகைக்கொற்றல் என்பது தூய தமிழ், அதன் பெயர்லயே திகை இருக்கிறது, ஐல முடியுது. வடமொழி எதுவுமே ஐல முடியாது. வடமொழி சமஸ்கிருதம் அது வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு தான் கல்வெட்டே, அது ஒரே ஒரு கல்வெட்டு தான் கிடைச்சது. அதுக்கு பிறகு இது வரைக்கும் சான்றே கிடைக்கல. நம்மளது கிமுல போய் நிக்குது, 50,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு நிக்குது. முதல் சங்க காலம் என்பது சிந்துவெளி காலம் என்று பேராசிரியர் மதிவாணன் அவர்கள் எல்லாம் நிரூபிச்சுட்டாங்க. அப்ப 3ஆம் சங்க காலம் தான் வந்து அதுவே இப்ப பின்னோக்கி போகுது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது வந்து நம்முடைய பெருமைகளை சொல்வதற்கு வாயை திறந்தா 2 பேர் யமகாதனா நிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து வடவேத வைதிகர்கள், இவங்க வந்து இன்னொரு பக்கம் பிறமொழி திராவிடர்கள். நம்முடைய பெருமையை பேசுவதற்கு கூட நமக்கு வந்து ஒரு வழி இல்லாதவாறு தொடர்ந்து இவர்கள் வந்து 2 பக்கம் உட்கார்ந்து இது என்னோடது என்று திருவள்ளித்தனமாக இவர்கள் செய்து கொண்டு தற்பொழுது செஞ்சுட்டு இருக்காங்க. இவர்கள் தங்களை பொறுத்தவரையிலும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஆகட்டும், இந்த பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் போன்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களது எழுத்தாளர்கள், தங்களது ஆராய்ச்சியாளர்கள், தங்களுக்கு பத்திரிகை ஊடக பெருமை, தங்களுக்கு விருதுகள், தங்களுக்கு ஏதாவது பதவி, அதை வைத்து ஒரு வாசகர் வட்டம் உருவாக்கி அந்த வாசகர் வட்டத்தை வைத்துக் கொண்டு இந்த பொய்யை பரப்பிவிட்டு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த சுகங்களை அனுபவித்துட்டு போயிடுவாங்க. அவங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு 10-30-20 ஆண்டு காலம் இப்படி வந்து போகும்போது நமக்கு தமிழர்கள் வரலாற்றை 10-20 ஆண்டுகள் பின்னோக்கி போயிடுறோம். ஐராவத மகாதேவன் ஒருத்தர் 40 ஆண்டு காலம் அப்படி சிந்துவெளி நாகரிகம் சொல்லி சிந்துவெளி நாகரிகத்தை வந்து திராவிட நாகரிகம் 40 ஆண்டு காலமா நின்ற இடத்துல சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தார். அப்ப நமக்கு அதை பத்தி எந்த ஒருமே நம்மளால உணரக்கூட முடியும். அதே வேலையைத்தான் பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் செய்யறாங்க. திகைக்கொற்றல்னு தெளிவா தமிழ்ல வெளிநாட்டுக்கரையே சொல்லியாச்சு. ஆனா இவங்க இன்னும் வந்து அதுல சமஸ்கிருதம் இவரே தள்ளி விடுறாங்க. பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்ன பண்றாருன்னா, திகை என்பது அது திகா என்பதுல இருந்து வந்திருக்க வேண்டும் என்று மீண்டும் வந்து வடவேத வைத்தியர்கள் தான் தள்ளி விடுறாரு. என்னன்னா, அவர் ஏற்கனவே பாலகிருஷ்ணன் அவர்கள் சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது திராவிடத்தினுடைய பண்பாட்டு அடித்தளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவி இருக்கிறாரு. அது தொடர்ச்சியா இப்போது பார்க்கிற இந்த கூட சிந்துவெளி ஆய்வினுடைய தரவின் அடிப்படையில தான், அந்த பார்வையில தான் இதை முன்வைக்கிறதா சொல்றாரு. அதே போல நீங்க குறிப்பிட்டது போல செல்லூர் அப்படிங்கறது மகாராஷ்டிராவில இருக்குது அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தையும் வந்து வைக்கிறார்கள். ஆனா மன்னன் கூட செல்லூர் ராஜு அவர்களை குறிப்பிட்டு அது ஒரு பதிவை போட்டிருந்தாரு. செல்லூர் வந்து செல்லூர்ல இருக்கிறவங்க மகாராஷ்டிரா வந்து வந்தவங்க மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அவர் சொல்ற அப்படிதான் சொல்றாரு. அவரு மராட்டியர்கள் இப்ப சொல்ல போனா இதேதான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் முதல்ல வந்து என்ன சொன்னாருன்னா, இந்த சௌராஷ்டிரா கொண்டு வர முயற்சி பண்ணார். தொடக்கத்திலேயே நீங்க கீழடியில இந்த இது கிடைச்சது, நெசவுடையருக்கான அந்த தகலி கிடைச்சது, தக்கிலி கிடைச்சது. உடனே அதே போல வந்து சில பானைகள் கிடைச்சது. தக்கிலியும் பானையும் சேர்த்து இது வந்து சாயம் செய்வதற்கான பானையும்
தக்கிலி வந்து நூல் நூற்பதற்கான தக்கிலி. உடனே சௌராஷ்டிரிகள், ஏன்னா அந்த பகுதியில போற ராமநாதபுரம் வரைக்கும் சௌராஷ்டிரிகள் அந்த நெசவு நெய்யக்கூடியவங்க இருக்காங்க, அது அவருடைய உறவினர்கள். அவர் அந்த காலத்துல யோசிச்சு அதை நிரூபிக்க முயற்சி பண்ணார். இவர் வந்து பூரா வந்து வடக்கே கொண்டு போக பாலகிருஷ்ணன் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. யாருடைய சொத்து யாரை கொண்டு போய் அவங்க கொண்டு போறாங்க, யாருடைய வரலாற்றை யாரு கொண்டு போய் மடைமாற்றுறது? தமிழர்கள் பல்லாயிரம் ஆண்டு காலமாக இங்கே பூர்வகுடி மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை கொண்டு போய் நீங்க வடக்கிருந்து வந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு இவங்க திரிகிறாங்கன்னா, இவர்கள் தமிழர்களை எப்படி இழுத்தவர்களாக நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறது. இவர்கள் அடையாளம் சுமத்துறாங்க. இப்ப என்ன கொடுமைன்னா, ஈவி ராமசாமி காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு திராவிட முகமூடி இவங்க மாட்டி விடுறாங்க. இன்னொருத்தர் வந்து ஆரிய முகமூடியை நீங்க இந்துக்கள்னு அவங்க வடக்கு மாட்டி விடுறாங்க. இன்னொருத்தர் வந்து இன்னொரு முகமூடி மாட்டி விட்டு இருக்காங்க. இது எங்க ஊரியா, எங்களுக்குன்னு ஒரு சுய அடையாளம் இருக்கு, எங்களுக்குன்னு வந்து அவ்வளவு நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. அந்த வரலாறு பின்னி பிணைந்து எத்தனை கோடி ஆண்டு காலமானாலும் இந்த தமிழ் என்பது வீழ்த்தப்பட முடியாதவாறு குலதெய்வ வழிபாட்டிலிருந்து, பண்பாட்டிலிருந்து, நம்முடைய மொழியிலிருந்து எல்லாவற்றிலும் பின்னி பிணைய வச்சிருக்காங்க. இது நம்ம எந்த மனிதன் வந்து இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த தமிழ் சமூகம் அப்படியே கடந்து போயிட்டே முன்னேறிட்டே போகும். ஒருபோதும் இது வந்து பின்னோக்கி போகாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க, வேற ஒண்ணும் இல்லை.